மத்திய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தூத்துக்குடியில் எம்பி கனிமொழி தலைமையில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய கனிமொழி, மைனாரிட்டி மக்களுக்கு எதிராக மத்தியில் பாஜக ஆட்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தங்களுக்கு வாக்களிக்காத மக்களை எல்லாம் மத்திய அரசு பழிவாங்கி வருவதாகவும் அவர் விமர்சித்தார். தனக்கு வாக்களிக்காத மக்களை எல்லாம், தான் ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கு பயன்படாதவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்றே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பாஜக ஆட்சி. எந்த ஊருக்கு போய் கேட்டாலும் இங்க இல்ல, ஆனால் 100 நாள் வேலை நகரங்களை விட்டு வெளியே காலடி எடுத்து வைத்தால் முதலிலே அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் கேட்கக்கூடியது 100 நாள் வேலை கிடைக்கல, 100 நாளுக்கு சம்பளம் வரல. காவிரியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியுள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து 1,36,000 கனஅடி நீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் 12 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,18,000 கனஅடியாக உள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியாக உள்ளது. இதன்படி அணையின் வரலாற்றில் 21வது முறையாக மேட்டூர் அணையை 100 அடி எட்டியுள்ளது. அணையின் நீர் இருப்பு 63.69 TMC-யாக உள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வரக்கூடிய நாட்களில் மேட்டூர் அணை தன்னுடைய முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரியில் வெள்ள அபாயம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை 100 அடியை எட்டியதை அடுத்து 16 கண் மதகு பகுதியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் சிறப்பு பூஜை செய்து மலர் தூவி காவிரி அன்னையை வணங்கி வரவேற்றனர். கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,36,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தமிழ்நாடு கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவில் வரக்கூடிய தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1,00,000 கனஅடியை கடந்துள்ளது. கடும் வெள்ளப்பெருக்கால் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவியில் வினாடிக்கு 1,18,000 கனஅடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசில் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை 12வது நாளாக நீடிக்கிறது. பொள்ளாச்சியை அடுத்துள்ள பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆழியாரை அடுத்து பாலாற்றங்கரை பகுதியில் ஆற்றின் நடுவே அமைந்திருக்கிறது ஆஞ்சநேயர் கோவில். ஆழியார் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணையிலிருந்து 2வது நாளாக வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி ஆற்றின் கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறும், அதேபோல ஆற்றில் யாரும் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியுள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து 1,36,000 கனஅடி நீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் 12 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,18,000 கனஅடியாக உள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியாக உள்ளது. இதன்படி அணையின் வரலாற்றில் 21வது முறையாக மேட்டூர் அணையை 100 அடி எட்டியுள்ளது. அணையின் நீர் இருப்பு 63.69 TMC-யாக உள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வரக்கூடிய நாட்களில் மேட்டூர் அணை தன்னுடைய முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரியில் வெள்ள அபாயம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை 100 அடியை எட்டியதை அடுத்து 16 கண் மதகு பகுதியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் சிறப்பு பூஜை செய்து மலர் தூவி
காவிரி அன்னையை வணங்கி வரவேற்றனர். கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,36,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தமிழ்நாடு கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவில் வரக்கூடிய தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1,00,000 கனஅடியை கடந்துள்ளது. கடும் வெள்ளப்பெருக்கால் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவியில் வினாடிக்கு 1,18,000 கனஅடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசில் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை 12வது நாளாக நீடிக்கிறது. பொள்ளாச்சியை அடுத்துள்ள பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆழியாரை அடுத்து பாலாற்றங்கரை பகுதியில் ஆற்றின் நடுவே அமைந்திருக்கிறது ஆஞ்சநேயர் கோவில். ஆழியார் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணையிலிருந்து 2வது நாளாக வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி ஆற்றின் கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறும், அதேபோல ஆற்றில் யாரும் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிறைவு சுற்றில் அடுத்ததாக திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் விபி சிங் பேசினார். பிரதம மந்திரி பதவியை இழந்ததுக்கு அப்புறம் பேசினார். அது வேறு எங்கேயுமே இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்க்கணுன்னா எந்த நியூஸ் பேப்பரை பார்ப்பேன் நான்? 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது. அந்த பேச்சு நிச்சயமாக அவங்க அனைவருக்கும் தெரியணும். 100 ஆண்டு காலங்களாக விளையாடும் திறமை பெற்றவர்கள் பார்வையாளர்களாக ஸ்டேடியத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். நடுவராக பதவியேற்ற நான் பார்வையாளர்களாக இருந்தவர்களை விளையாட்டு வீரர்களாக உருவாக்குவதற்கான திட்டத்தை வகுத்தேன், செயலாற்றினேன். அதன் காரணமாக நடுவராக இருந்த என் கால்கள் முறிக்கப்பட்டன. அவர் பிரதமர் பதவி இழந்தார். அதையெல்லாம் சொன்ன பின்னால் அடுத்து 2 சொற்கள் சொன்னார். என்னுடைய கால்கள் முறிக்கப்பட்டன. சோ வாட்? அதனால் என்ன? அது பெரிதல்லவே? நடக்க வேண்டிய சமூக நீதி நடந்து விட்டதே. இதை உடனடியாக ஒரு பட்டனை தட்டி பார்க்க முடிவது இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, சமூக ஊடகங்கள் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டதன் விளைவு. எனவே சமூக ஊடகங்களிலாம் வருகின்ற பலன்கள் மிகப்பெரிய பலன்கள். 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினை பற்றி திரு சம்பத் அவர்கள் மிக அழகாக சொன்னார். அந்த காலத்தில் பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக செல்லும் பொழுது என்னுடன் இருக்கின்ற என்னுடைய நண்பன் இளங்கோவன் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி துவங்குவான்? 70களில் early 70s, செத்தாலும் உன்னை போல் சாக வேண்டும், செங்குருதி நெற்றியிலே கொட்ட வேண்டும், இத்தாரில் தமிழ் காக்க செத்தான் என்றே எனை ஊரார் புகழ் சொல்லி பாட வேண்டும், 10,000 கோடி மக்கள் உன்னை பாராட்டி வரலாற்றில் எழுத வேண்டும், முத்தே ராஜேந்திரனே துப்பாக்கிக்கு முதற்பலியாய் போனவனே வணக்கம் சொன்னேன் என்று சொல்லி தன்னுடைய உரையை ஆரம்பிப்பான். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன் இன்னுயிரை ஈந்தவன் ராஜேந்திரன் என்ற மாணவன். எதை படிக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எதை படிக்க வேண்டும் என்று உணர வேண்டியது அவர்களுடைய உரிமை, கடமை. இதை நாம் சரியாக செய்கிறோமா என்பதை பொறுத்துதான். பெண் தன்னுடைய குழந்தைக்கு தாலாட்டு பாடுகின்றாள். மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே. ஏன்னா தாய்மாமன் கூட பிறந்தவன், அவன் அடித்தா கூட என் பிள்ளைய மல்லிகைப்பூ செண்டாலே தான் அடிப்பான், வலிக்கிற மாதிரி அடிக்க மாட்டான். அடுத்தது அண்ணன் பொண்டாட்டி, அங்கே அரசியல் வரும். அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டால், அத்தைனா அரளிப்பூ தான், இவங்களுக்கெல்லாம் மல்லிகைப்பூ, இப்படியெல்லாம் ஒன்று. அடுத்தது இந்த பெண்ணுக்கு சில குறைகள் இருக்குது, பிரைவசிங்கிறதே இல்லாமல் இருக்குது. அந்த பிரைவசி இல்லைங்கிறத இவன் என்ன சொல்கிறாங்க, ஆறடிச்சு நீ எழுத சொல்லிப்புட்டு தான் அழுவேன். அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, ஆறடிச்சும் நாளல அடுத்த புள்ள கேட்டு எழுதேன் அப்படின்னு அந்த புள்ள சொல்லுதான். எவ்வளவு மறைமுகமாக தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு பிரைவசி இல்லைங்கிறத அந்த பெண் சொல்லியிருக்காளே. இவன் எந்த ஏட்லையும் போய் படிக்கலை, கிராமப்புறத்தில் இருந்த பாட்டு. இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். படைப்பு திறன் என்பது
ஒரு சில வகுப்பாருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. குறைகள் இல்லாத ஒரு சமூக அமைப்பே கிடையாது. அதேபோல்தான் சமூக ஊடகங்களும் இத்தனை குறைகளையும் மீறி இந்த சமூக ஊடகங்கள் இன்று ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்தியாவை இன்னும் ஜனநாயகப்படுத்துவதில் மிகப்பெரிய வெற்றியை கண்டு கொண்டிருக்கின்றன, தொடர்ந்து கண்டுகொள்ளும். எனவே சமூக ஊடகங்களின் நன்மைகளை கண்டறிந்து அந்த நன்மைகளை சென்று சேர்ப்பது நம்முடைய கடமை. அதை விட்டுவிட்டு இவைகள் நாசமாக்க போவதற்குத்தான் வந்திருக்கின்றன என்று கூறிக்கொண்டிருப்பது அவ்வளவு பயனுடையதாக இருக்காது என்று கூறி இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். வணக்கம்.